யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக சக்தி என்பது இறை சக்தி. அந்த சக்தியை ஞானம் பெறுவதற்கும், தவம் இருந்து ஞான நிலை பெறுவதற்கும், இறைவனை அடைவதற்கும், தன்னைத்தான் உணர்வதற்கும், சக்திகள் பெறுவதற்கும், ஆற்றல் பெறுவதற்கும் மட்டுமே பயன்படுத்திய யோக சக்தியை 24 வருட காலமாக ஆராய்ச்சி செய்து ரிசர்ச் பண்ணி வாழ்க்கையிலும் அதை பயன்படுத்தும் வகையிலே இறைவன் அருளால் அந்த நிலையை கற்று அதன் மூலமாக முதலில் நான் வாழ்க்கையில் மிக சிறப்படைவதற்கான அந்த பயிற்சியை என் சொந்த வாழ்க்கையிலேயே நான் பயன்படுத்தி பார்த்து அதை ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதன் பிறகு அது மக்கள் எல்லோருக்குமே அது உதவியாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் பயனாக இருக்க வேண்டும், எல்லோரும் பயன்படுத்தி வெற்றிகள் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த பயிற்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பயிற்சியை பெற்ற பிறகு, யோக சக்தியை நீங்கள் உணர்ந்த பிறகு அந்த சக்தியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். எந்த பயிற்சியாக இருந்தாலும் சரி, இந்த யோக சக்தியை பெற்றவர்கள் எந்த பயிற்சியை அவர் போய் கற்றுக்கிட்டாலும் சரி, அது எந்த பயிற்சியாக இருக்கட்டும், ஒரு மோட்டிவேட் பயிற்சியாக இருக்கட்டும், இல்லை ஒரு அனுபவ பயிற்சி எதாக இருக்கட்டும், உடனடியாக அவர்கள் அது முழு பலனை பெற முடியும். உடனடியாக அந்த முழு பலனை பெற முடியும். ஏன்னு கேட்டால் இந்த யோக சக்தியின் இயக்கம் அப்படி. எந்த துறையில் நீங்கள் நுழைந்தாலும் அந்த துறையிலே நீங்கள் வெற்றி பெற முடியும், சிறப்படைய முடியும், எதிர்பார்க்கக்கூடிய வியாபாரமாக இருந்தால் ஆதாயங்கள் பெற முடியும். அந்த வகையில் இந்த யோக சக்தி மிக சிறப்பான முறையிலே வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு வழிகாட்டியாகவும், வாழ்க்கைக்கு ஒரு விரும்பிய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது யோக சக்தி. அந்த யோக முதலில் தன்னம்பிக்கை, மனிதனுக்கு தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை என்பது அவசியமாக வேண்டும். தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை, இது இரண்டும் ஒரு மனிதருக்கு இருந்தால் அவர்களால் சாதிக்க முடியாத விஷயமே கிடையாது. இது யோக சக்தியும் சேரும் பொழுது வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியும், எதையுமே வெற்றி கொள்ள முடியும். அதுக்கு முயற்சி என்பது ஒன்று இருக்கிறது அல்லவா? சக்தி பெற்ற பிறகு நாம் எந்த பயிற்சியும் செய்யாமல் இருந்தோம்னு சொன்னால் நம் பலனை எதிர்பார்க்கவே முடியாது. அது எதுவாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு விஷயங்களை கூட நம்ம வெற்றி பெற முடியாது. முயற்சி இல்லாமல் நாம் பாட்டுக்கு சோம்பேறியாக இருந்து கொண்டு உழைக்க தயாராக இல்லை அப்படி என்றால் அது எதையுமே செய்ய முடியாது. அதனால் முயற்சி, தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கையுடன் முயற்சி செய்தீர்கள் என்றால் அவைகள் அனைத்தும் நீங்கள் சுலபமாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.